கன்னிராசிக்காரங்களுக்கு கவனம் எதுல இருக்கணும்னா, உடனே பேப்பர் போட்டு அடுத்த வேலைக்கு போறேன்னு சொல்லாம இருக்கிறதுல கவனமா இருக்கணும். ஏன்னா, ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் நெறைய தொழில் முயற்சி வர்றதுக்கான வாய்ப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரு 6 மாசம் வரைக்கும் கொஞ்சம் வேலையில பொறுமையா இருக்க வேண்டிய காலகட்டம். "நீ எல்லாம் என்ன வேலை குடுக்குறது? நான் எப்படிப்பட்ட அறிவாளி தெரியுமா? எனக்கு வேலை கிடைக்கும் தெரியுமான்ற" மாரி போட்டுட்டு, அப்புறம் ஐயோ! வேலை இல்லைன்னு உட்கார்ற மாரி சூழல் வந்துரும். ஏன்னா, குரு வேற வக்ரமா இருக்காருன்றபோது, கன்னிராசிக்காரர்கள் 10ல் குரு பதவி பறிபோகும்னு ஒரு கோட்டு இருந்தாலுமே, கொஞ்சம் குரு வக்ரமா இருக்காரு. வேலையில ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாரி கன்னிராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப கெத்தா இருப்பாங்க. எப்ப கெத்து வரும்னா, எல்லாமே கிடைச்சா தான் கெத்து வரும். அந்த மாரி எல்லாமே கிடைக்க போது. கன்னிராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இருந்த எல்லா கவலையும் தீர்ந்து, நெறைய டிராவல் பண்ணுவாங்க. 1, 2 இல்லாம நெறைய டிராவல் பண்றது, நெறைய ஆன்மீக டிராவல் பண்றது, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வெத்தல தீபம் ஏத்துவோமா, துளசி தீபம் ஏத்துவோமான்னு அந்த மாரி வீட்ட திடீர்னு கோவிலா மாத்துறது எல்லாம் கன்னிராசிக்காரங்க இந்த தடவ பண்ணுவாங்க. அவங்க பிள்ளைகள் மூலமாக பெருமைகள் கிடைக்கும். நெறைய அவங்களுக்காக ஃபாரின் போறது, பிள்ளைகள பார்க்கறதுக்கு போறதுன்ற மாரி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தடவ அலைச்சல் மூலமான அனுகூலம் கிடைக்கும். சொந்த தொழிலில் இறங்கியே தீருவார்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த 2026வது வருஷத்துல.